நம்மளுக்கு வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிற அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சார்பிலேருந்து 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இவங்க மீது ஏதாவது கேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே பதியப்பட்ட வழக்கு எந்த மாதிரியான வழக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த வழக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ ஒருத்தர் எப்படி அப்படின்னா ஒருத்தர் மேலே ஆக்சிடென்டல் வழக்கு, அதாவது விபத்து வழக்கு, அப்படி இல்லை அப்படின்னா கிரிமினல் வழக்கு, இந்த மாதிரி எந்த மாதிரியான வழக்கு நம்ம மேலே பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரிமினல் வழக்கா, ஆக்சிடென்டல் வழக்கா, வாகன விபத்தில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி வாகன விபத்தினால் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா, இல்லை கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழக்கு என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது நீதிமன்ற நடவடிக்கையில் இருக்கா, இல்லை காவல் நிலையத்திலே கிடப்பில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். நீதிமன்ற நடவடிக்கையில் அந்த கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இப்போ விசாரணையில் இருக்கா, அந்த கேஸ் விசாரணை முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதில் அக்யூட்டல் ஆகிடுச்சா, கன்விக்ஷன் ஆகிடுச்சா, அதாவது விடுதலை ஆகிடுச்சா, இல்லை தண்டனை கொடுக்கப்பட்டதா. அதில் விடுதலை ஆகிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த தண்டனை காலம் முடிவடைஞ்சிருச்சா, இன்னும் நீங்கள் தண்டனை காலத்தில் தான் இருக்கீங்களா அப்படிங்கிற முழு விவரமும் நீங்கள் அதில் கொடுக்கணும். அதில் கொடுக்கும் பட்சத்தில் போர்டு அதை முடிவு பண்ணுவாங்க. இவர் நம்ம செலக்ட் பண்ணலாம், இல்லை இவரை ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத போர்டு முடிவு பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தண்டனை காலம் அப்படின்னா 20 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் ஜெயிலில் இருக்கிறது கிடையாது. ₹1 ஃபைன் கட்டினா கூட அதுக்கு பேர் தண்டனை தான். நல்லா தெரிஞ்சுங்க, நீதிமன்றத்தில் ₹1 ஃபைன் கட்டினா கூட அதுக்கு பேர் தண்டனை தான். ஆனால் அந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபைன் கட்டக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வழக்குகளுக்கு இதுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு காரணத்தை வச்சு ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இதில் எந்த பிரச்சனையும் வராது. சிறை தண்டனையிலே இருந்திருந்தாலும் அந்த சிறை தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல உங்கள் மேலே இருக்கக்கூடிய கேஸ் என்ன இருக்குது, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் சொல்லியிருக்கணும். நீங்கள் பொய்யாவே சொல்லியிருந்தாலும் பர்சனலாக உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதற்கு அடுத்து உங்களோட பயோடேட்டாவை சிஸ்டத்தில் போட்டு அனலைஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துருவாங்க. உங்கள் மேலே என்ன கேஸ் இருக்குது, எங்கே இருக்குது, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குங்கிறது முதற்கொண்டு எல்லா டேட்டாவும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட பொய் சொல்லிட்டு நீங்கள் தப்பிக்க முடியாது. நீங்கள் நம்ம ஏதாவது பொய்யா சொல்லி கூட வேலைக்கு உள்ளே போக முடியாது. ஃபஸ்ட்டு ஒருவேளை போயிட்டால் கூட 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னாலும் உடனே ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணிடுவாங்க. முன்னாடியே உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்கு என்ன, அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும். உங்களை ரிலீஸ் பண்ணலாமா, உங்களை அலோவ் பண்ணலாமா எக்ஸாமுக்கு, இல்லை அலோவ் பண்ண வேணாமா, ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். நீங்களும் எந்த வித மன உறுத்தலும் இல்லாமல் தெளிவாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா பயந்து இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய உங்கள் மேலே போட்ட கேஸில் உங்களுக்கு கன்விக்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்களும் திரும்ப போயிட்டு வேலைக்கு போயிட்டு திரும்ப உங்களை சஸ்பெண்ட் பண்ணி ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் பண்ணி அதனால் வெளியில் வந்துட்டு இதெல்லாம் நிறைய பிரச்சனை. ஸோ உங்கள் மேலே இருக்கக்கூடிய வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சொல்லிடுங்க. ஒருவேளை உங்கள் மேலே கேஸ் இருந்து அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆர்டர் காப்பி எடுத்து கொண்டு போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, அதாவது என்ன அப்படின்னா உங்கள் மேலே ஏதாவது வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கான்னு சொல்லி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபார்மெட்டு, அது ₹500 பே பண்ணணும் பைசா. அப்படி பைசா பே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மேலே ஏதாவது வழக்கு இருக்கான்னு அதை செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் தெரிஞ்சிடும் உங்கள் மேலே வழக்கு எது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் பயப்பட தேவையில்ல. உங்கள் மேலே வழக்கு இருந்துச்சு அப்படின்னா முழுமையாக அதை சொல்லிவிடுங்க போர்டுக்கிட்ட. அதுதான் சரியான வழி. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.